புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். 2 நாள் காத்து கொண்டிருக்க முடியாதா அப்படின்னு திரு பொன்ராஜ் கேட்கிறார். ஆனா விரைவான தேர்தல் முடிவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளை நோக்கி தேர்தல் ஆணையம் நகருகிற போது மீண்டும் பழைய நடைமுறையே நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சாத்தியமானது? அறிவியல் பூர்வமானது என்பது வந்துட்டு உண்மையையும் நேர்மையும் புறக்கணிப்பதா? வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரானிக்ஸ்? எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது தொல்லியம் தானே. தொல்லியமான ஒரு தொழில்நுட்பமா எலக்ட்ரானிக்ஸ் இல்லை அப்படின்னோம்னா இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல இவ்வளவு பொருட்கள் கம்ப்யூட்டர்ல இருந்துட்டு அனைத்தையும் எந்த அடிப்படையில் நீங்க பண்ணுவீங்க கேட்குறேன். எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்கிறதுனால தானுங்க இவ்வளவு டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டர் வரைக்கும் போயிருக்கிறோமே. என்ன அடிப்படையில்? இல்ல இப்ப இதுல வெளிப்படைத்தன்மை, ரகசிய இல்லை, சரிபார்க்கும் தன்மை எதுவுமே இல்லையா? இல்ல. நாங்க முதல்ல உனத்தை சொல்லிடுறேன். இந்த சந்தேகத்தின் அடிப்படையில், சிந்தனைகளின் அடிப்படையில், பர்செப்ஷனல் டிஃபரன்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. வாட் ஹஸ் பீன் ஷோன் 2004 இருந்துட்டு 1999 நீங்க பயன்படுத்துறீங்க. 2004 இருந்துட்டு மக்களவை தேர்தலில் இருந்துட்டு பல்வேறுபட்ட சட்டப்பேரவை தேர்தல்கள், மக்களவை தேர்தல்கள் நடத்தி முடிச்சு இதிலெல்லாம் வெளிப்பட்ட போது என்னென்னலாம் வெளிப்பட்டதோ அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். இன்னைக்கு நாங்கள் கேட்கறது என்னது, இந்த நாடே கேட்கறது என்னது, நீங்க ஒரு பக்கம் வந்துட்டு விவிபேட் இது இவிஎம் வச்சிருக்கீங்க. நான் பேலட் யூனிட்ல ஓட்டு போட போறேன். அதில் நான் ப்ரெஸ் பண்ற ஒரு சின்னத்துக்கு, அந்த சின்னத்துக்கு நான் எந்த வேட்பாளருக்கு நான் வாக்களிக்கின்றனோ அந்த வேட்பாளரின் கணக்கில் தான் அது போய் சேர்கிறது அப்படின்றதுக்கு என்ன சான்று என்கின்ற விவாதத்தை சுப்பிரமணியம் சாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய சதாசிவம் தலைமையிலான 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் போது அப்பொழுது தேர்தல் ஆணையம் இதனை நிரூபிப்பதற்காக ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு தான் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் தான் தன்னளவில் சோதித்து அறியக்கூடிய ஒரு காகித சான்று. நான் யாருக்கு ஓட்டு போட விரும்புறேனோ அவருக்கு தான் அந்த ஓட்டு விழுந்திருக்கான சரிபார்ப்பு அவருக்கு தேவை. ஆமா, வாக்காளருக்கு அந்த உரிமை இருக்கு. இதை ஒத்துக்கிச்சு இந்த தேர்தல் ஆணையம் 2013 ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிங்க. எதை ஒத்துக்கிச்சோ அப்ப சொல்லுது தேர்தல் ஆணையம், நான் இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் இந்த வாக்குப்பதிவு, இந்த ஒப்புகை சீட்டு எந்திரங்களை வைக்கிறதுக்கு விவிபேட் எந்திரங்களை வைத்து முழுமையான நடைமுறைக்கு கொண்டு வர்றத 2019 நான் செய்யறேன்னு உறுதி அளிச்சது. அந்த உறுதியைத்தான் இன்றைக்கும் வந்துட்டு ஒரு பிரேயரா வைக்கப்பட்டிருக்கிறது. இடையில 2019 போயிட்டு இது என்ன தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னா, என்றதெல்லாம் பத்தி பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் எண்ணி ஒப்பிட்டு முடிவு அறிவிக்கிறதுக்கு 1.5 மாசம் ஆகும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுச்சு. இது யாரும் எதிர்பாராது. 1.5 மாசம் ஆகுமா? ஏன் 1.5 மாசம் ஆகுது? இதே எஸ்ஒய் குரேஷி அவருடைய பீரியட்ல தான் விவிபேட் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி நோக்சன்ல இருந்து ஒவ்வொரு இடமும் டெஸ்ட் பண்ணி பல்வேறுபட்ட கிளைமேட்டிக் கண்டிஷன்லையும் டெஸ்ட் பண்ணி எந்த விதமான மால் ஃபங்க்ஷனிங் ஏற்படாதுன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டு பயன்படுத்த தொடங்கிய அவர் சொன்னாரு, எக்ஸ்ட்ரா பர்சனல போடு, மக்கள் கேட்கறாங்கன்னா செஞ்சு கொடுக்க வேண்டியதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை அப்படின்னாரு. அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அவர் சொல்லும் போது சொன்னாரு, இட் டேக்ஸ் பர் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சி 6 hours only, 6 மணி நேரம் தான் கூடுதலாகும், அவ்வளவுதான். அப்போ இது சொன்னது பொய் தானே. இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆணையம். அது ரெண்டாவது விஷயம். ஏன் இது தயங்குதுன்றதுக்கு நான் சொல்லிடுறேன். 2018 ஹூப்ளி தார்வாட் சட்டப்பேரவை தொகுதியில் அங்க போட்டியிட்ட வேட்பாளர் யாருன்னா பாஜகவை சேர்ந்த முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷட்டர். ஒரு வாக்குச்சாவடியில் 135 என்றாங்க, ஒப்பிட்டு என்றாங்க இருக்கிறதுலே. அப்ப இவிஎம்ல பதிவானதை விட விவிபேட்ல 207 சீட்டுகள் கூடுதலா இருக்குது. வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துறாங்க. தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரி போன் பண்ணி கேட்கிறாரு என்ன பண்றதுன்னு. அப்பொழுது தேர்தல் ஆணையம் அங்கேருந்து பதில் சொல்லுது, நாம வகுத்துள்ள விதிமுறைகள் 56(6)H படி இவை இரண்டுக்கும் இடையே வேறுபாடு ஏற்பட்டால் விவிபேட்ல இருக்கிறத அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு நீங்கள் தேர்தல் முடிவை அறிவிக்கலாம்னு. ஆனா ஒருபோதும் எப்படி 2007 ஓட்டு கூடுதலா வந்துச்சுன்றது விளக்கல இன்ன வரைக்கும். சரிதானா? மாக் ட்ரில் இப்போ என்ன ஆயிருக்கோ, எது இங்க காசர்கோட்ல என்ன ஆயிருக்கோ
அதே கோவா சட்டப்பேரவை தேர்தலில் கோவா தெற்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு 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 பூத்தில் டெஸ்ட் பேலட் பண்ணும்போது 9 ஓட்டு போடுறாங்க, இன்னைக்கு போட்ட மாதிரியே. கடைசியில் ரிசல்ட்டை தட்டி பார்க்குறாங்க. பாஜகவுக்கு வந்துட்டு 17 ஓட்டு, காங்கிரஸுக்கு அதே 9 ஓட்டு தான், ஆம் ஆத்மி கட்சிக்கு 8 ஓட்டு, ஒரு சுயேட்சைக்கு 1 ஓட்டு. 9 ஓட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, how there can be a malfunctioning, ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லு, வேலை செய்யலன்னு சொல்லு. அதான் பேசணும். ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ல மால் ஃபங்க்ஷனிங்னு ஒண்ணு எங்க இருக்குன்னு கேக்குறேன். இதத்தான் நாங்க அப்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 1-2 இல்ல. see, these are all reported in the press. மூன்றாவது முக்கிய விடயத்தை சொல்லிடுறேன். நீங்க போறீங்க கார்த்திகேயன், நீங்க ஒரு சின்னத்துக்கு வாக்களிக்கிறீங்க, நீங்க வந்து பாக்குறீங்க விவிபேட்ல வேற ஒரு சின்னம் தெரியுது, நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க தேர்தல் வாக்குப்பதிவு அதிகாரி கிட்ட, ஐயா நான் போட்ட சின்ன வேற, காட்டுற சின்ன வேற, இது சரி பாருங்கன்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, 2 ரூபாய் கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணு. அந்த ஃபைல் பண்ணிட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, அடுத்து வர 2 வாக்காளர்கள் ஓட்டு போட வச்சு அவங்க போட்ட சின்னத்தை தான் இங்க காட்டுதா அப்படின்னு நாங்க சொல்லி அவங்க ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா, நீ தவறா திசை திருப்பணும்னு சொல்லி உன் மேல கிரிமினல் குற்றம் போட்டு வழக்கு போட்டு உன்னை 6 மாசம் உள்ள தள்ளுவேன்னாரு. இதுவும் நடந்து, இது யாருக்கு நடந்தது அப்படின்னம்னா, ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கு ஏற்பட்ட இடம் வந்துட்டு அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த அம்மாநில முன்னாள் டிஜிபி ஹரகிருஷ்ண தேக்கா அவரே வெளியில வந்துட்டு பிரஸ்ல பேசுறாரு. அந்த ஆதாரத்தை வச்சு தான் நாங்க எழுதியிருக்கிறோம். நாங்க சொல்லக்கூடிய எதுவும் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பர்செப்ஷன்லாம் கிடையாது. எது நடந்ததோ அப்ப நான் கேட்கிறேன், என்னுடைய யார் ஜெயிக்கிறா 450 சீட்டு ஜெயிக்கிட்ட மோடி, அதை பத்தி கவலை இல்லை. மண்ணள்ளி தூக்கி தலையில போட்டுக்கிற உரிமை கூட மக்களுக்கு உண்டு. We wanted it should be the mandate, not subterfuge. ரகசியத்தில் இந்த நாட்டினுடைய தேர்தல் முடிவு தீர்மானிக்கப்படக்கூடாது. மகாத்மா காந்தி சொன்னாரு, சுதந்திரத்தின் மூலம் உனக்கு கிடைச்ச ஒரே உரிமை என்னது, வாக்குரிமை தான், வேற ஒண்ணும் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம உழைச்சி பெற்றதுதான். அப்ப அந்த உரிமை மிஸ்யூஸ் பண்ண படுப்புதுன்னு இதை பர்செப்ஷனுக்கே எடுத்துக்காத 2 நீதிபதிகள் உட்கார்ந்துட்டு நீங்க பேசுறாங்கன்னா, இதை விட அப்சர்டான ஒரு செயல்முறை இருக்கவே முடியாது. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.